ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட லூக்கா 6:28 கூட வாசித்து தியானிக்கலாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்மை ஒரு மனிதன் சபித்தால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அநேக மனிதர்களை சபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை திரும்ப அவர்கள் சபிக்கிறார்கள். அப்படி செய்வது அது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது தகுதியாயிராது. ஆனால் ஒவ்வொரு கர்த்தரை அறிந்த பிள்ளைகளும் கிறிஸ்துவ பிள்ளைகளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை ஒருவர் சபிக்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் அப்பொழுது தான் நமக்கு இருக்கும். ஆனால் சபிக்கிறவர்களை நாம் சபிக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இராது, அது சாபமாக மாறிவிடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களை ஒருவர்கள் சபித்தால் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கள். அதனால் நாம் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இந்த காரியத்தை நாம் செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்து காண்பித்து போயிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட நம்மை சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக இன்று அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்கிறார்கள். ஆனால் நம்மை சபிக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அதுதான் மேலான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு மனிதனை நிந்திக்கும்போது அதனால் அநேக வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் அந்த மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த ஜெபம்தான் பரலோகத்திற்கு நமக்கு அது கேட்கப்பட்டு நமது வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் நிந்திக்கும்போது அவர்களுக்காக நீங்கள் ஜெபியாமல் அவர்களை நிந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அவர்களும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும்போது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரட்சிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதங்களையும், யார் உங்களை சபிக்கிறார்களோ, யார் உங்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்து தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சபிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவர்களை ஆசீர்வதித்து, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களுக்காக ஆசீர்வாதங்களை கூறும்படியாக, ஜெபிக்கும்படியாக இந்த வார்த்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்காக கொடுத்தபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.